ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோஸ் மில்க் எசன்ஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்டிலே நம்ம ஃப்ரெஷ்ஷான ரோஸ் மில்க் எசன்ஸ் செய்ய போகிறோம். ஸோ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் வந்து நான் 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதே 2 கப் அளவுக்கு நான் இப்போ சர்க்கரை ஆட் பண்ணுறேன். அதை நல்லா கலக்கி விட்டுருங்க. அந்த சர்க்கரை எல்லாம் கரையிற அளவுக்கு நல்லா கலக்கி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா பீட்ரூட் ஆட் பண்ணுறோம். பீட்ரூட் எதுக்குன்னா அது கலரிங் ஏஜெண்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். நேச்சுரல் கலர் தான் நம்ம இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷான பன்னீர் லீஃப் ஆட் பண்ணுறோம். நம்ம எங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது, அதனால் நான் ஃப்ரெஷ்ஷான பெட்டல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ட்ரைடு பெட்டல்ஸ் இருந்தாலும் சரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம விட்டுக்கணும். 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதித்து வரணும். அந்த பன்னீர் ரோஸு, இந்த பீட்ரூட் எல்லாம் அந்த சர்க்கரை தண்ணியில் நல்லா கொதித்து வரும்போது இது கூட நம்ம வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் சிரப் ஆட் பண்ண போகிறோம். நம்ம இந்த லெமன் ஜூஸ் ஊற்றுனே நல்லா கலக்கி விடுங்க. ஒரு நல்ல 10 to 15 மினிட்ஸ் ஆட் பண்ணி அந்த கலர் எல்லாம் அதில் இறங்கி அந்த சர்க்கரை பாகும் நல்லா இறங்கி நம்மளுக்கு திக்கான சிரப்பை நம்ம இப்போ ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஒரு வடிகட்டி வச்சுக்கிட்டு நம்ம செஞ்ச சிரப்பை வடிகட்டினது நம்மளுக்கு லிக்விட் எல்லாம் அந்த எசன்ஸ் எல்லாம் கீழே இறங்கிடும். மேலே வந்து கெட்டியான ரோஸ் பெட்டல்ஸ் அப்படியே இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அதை குல்கண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் நல்லா வடிகட்டிட்டேன். நம்மளுக்கு வடிகட்டினே ஒரு அந்த பாட்டில் ஃபுல்லாக நம்மளுக்கு நம்ம சிரப் கிடச்சிருக்கு. எசன்ஸ் எல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு நம்மளுக்கு அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் இன்னொரு டப்பாவில் நம்ம குல்கந்தா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோஸ் எசன்ஸை யூஸ் பண்ணி எப்படி ரோஸ் மில்க் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சிரப் எடுத்துக்கோங்க. அது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துகிட்டு நீங்கள் கலக்கினா போதும், உங்களுக்கு சுவையான ரோஸ் மில்க் தயார். இதில் சர்க்கரையெல்லாம் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி இந்த ஸ்வீட் வந்து இந்த எசன்ஸில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ.